வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அதாவது காலை முதல் ட்ரெண்ட் ஆகும் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ஹேஷ்டாக். அதாவது அண்ணாமலை ஒரு பக்கம், நேற்று திமுக ஒரு ஹேஷ்டாக் கெட் அவுட் மோடி. அதாவது 2 பேரும் சேர்ந்து எலன் மஸ்கை வாழ வைக்கிறாங்க. 2 பேருடைய பணமும் எலன் மஸ்குக்கு போகுது. திமுக பிஜேபி அப்படிங்கிற 2 கட்சிகள் மேலே அவங்க சுரண்டுறாங்க, கீழே இவங்க சுரண்டுறாங்க. 2 கட்சிகளும் அப்புறப்படுத்தப்பட வேண்டியது அப்படின்னு தான் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரும் பணத்தை கொள்ளையடித்து வைத்துக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளும் இப்படி செலவு பண்ணுறது அப்படிங்கிறத நெட்டிசன்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு போகிறாங்கிறத நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், தெரியும். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மோடி நம்ம ஒன்று தான் சொல்லுவோம். திமுக காரங்க திராவிட மாடல் ஆட்சி பார்க்கும்போது என்ன நீங்கள் பிஜேபி தமிழக இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய கட்சின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருப்போம். அதை பிஜேபி பாசிசம் சொல்லிட்டு நீங்கள் கொள்ளையடிக்கிறத எப்படி தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க? அதையும் தாண்டி இது ஒரு விஷயமா? நீங்கள் உங்கள் கல்வி நிறுவனத்தில் சிபிஎஸ்சி பள்ளியில் ஹிந்தி சொல்லித்தரீங்க, அமைச்சர் பெருமக்கள் அவங்க கல்வி நிறுவனத்தில் சொல்லித்தராங்க, திருமாவளவன் அவர்கள் பள்ளியில் சொல்லித்தராங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது காமன் மேன் என்ன நினைப்பாங்க? ஓ ஆமாப்பா, இவங்கெல்லாம் ஸ்கூல் நடத்துகிறாங்க நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இப்போ திருமாவளவனோ தனியாரில் இப்போ விஜய் அவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருக்க யாராவது ஒருத்தர் கூட வச்சுக்கோங்களேன். அவங்க இப்போ திருமாவளவன் அவர்களோ இல்லை விஜய் அவர்களோ இல்லை திமுக அவர்களோ இவ்வளோ பேர் நடத்தும் போது சாதாரண மக்கள் படிக்கிறத ஏன் இவங்க தடுக்கிறாங்கங்கிற எண்ணம் ஏழை மக்களுக்கு வரும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வரும், விவரம் புரியாத மக்களுக்கு வரும். அதை விளக்க வேண்டிய கடமையில் இருக்கக்கூடிய நீங்கள் கடமையை தவறிட்டீங்க. இப்போ மற்றவங்கள விடுங்க. இப்போ விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பித்தார். இதுக்கு முன்னாடி அவர் கட்சி இல்லை. அவர் எப்போயோ ஒன்று ஆரம்பிச்சிருக்கலாம், அதுவும் உறுதியாக தெரியல. அவர் பேரில் இல்லைங்கன்னு வேறு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் என்னோடது இல்லைங்கிறாரு. ஆனால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியோ அதனுடைய பெரும்பாலான தலைவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் சிபிஎஸ்சி இருக்கா இல்லையா? அப்போ இந்த சிபிஎஸ்சி பள்ளி ஆரம்பிக்காமல் நீங்கள் தமிழ் வழி கல்வியிலே ஆரம்பிச்சிருக்கலாமே. நீங்கள் தான் மக்களுக்கான தொண்டாற்றக்கூடியவர்களாக. அப்போ அதையும் பணமாக தான் பார்க்குறீங்க. அப்போ கொள்கை வேறு, பணம் வேறு. அதாவது தந்தை பெரியாரை கொள்கையை ஏற்றுக்குவீங்க, ஆனால் ஆன்மீகம் மண்ணு சேகர் பாபு சொல்வார். எந்த விதமான முரண்பாடு நமக்கு தெரியல. பிஜேபியை குறை சொல்ல உங்களுக்கு என்னங்க? பிஜேபி ஒரு மோசமான கட்சிங்க, அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. மோடி அவர்கள் இந்தியாவை வஞ்சிக்கிறார், சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கிறார், மாற்றமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருப்பரங்குன்ற விஷயத்தில் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி ஒரு டபுள் கேம் விளாண்டிங்களா இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஹேஷ்டேக் எப்படி பிரபலமாகுது? நேற்று அவர் சொல்கிறார், இன்றைக்கி சொல்கிறார், மக்கள் பிரச்சனைலாம் விட்டுட்டு உங்கள் தெரு சண்டை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ணா சாலைக்கு வா, அங்கே வா, இங்கே வான்னு வடிவேல் பாணியில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மக்கள் யாரும் கேட்கக்கூடாதா? கேட்டால் திராவிட மாடல் வாழ்க. என்னங்க திராவிட மாடல் வாழ்க? திராவிட மாடல்லாம் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு தானே வெளியில் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. உண்டா இல்லையா? சும்மா 200 ரூபாய்க்கு கமெண்ட் போடுற உயிப்பிகள் மாதிரி பேசக்கூடாது. நடுநிலையாளர்கள் மாதிரி பேசணும் நிறைய பேர். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி அப்படிங்கிறது ஒரு மோசமான சக்தினா திமுக அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு கட்சி. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்னாவது? நம்ம ஏற்கனவே சொன்னோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்ன? நேற்று அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ தூரம் பேசுகிறாருல, நீங்கள் அவ்வளோ தூரம் பேசுகிறீங்கல்ல, அதையும் தாண்டி பிஎம்ஸ்டியில் நீங்கள் கடிதம் எழுதியிருக்கீங்க. கரெக்டாக கடிதம் எழுதாமல் இருக்கீங்களா? கடிதத்தில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கீங்க, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்ட்டு. இப்போ நீங்கள் பிஎம்ஸ்டிக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் எல்லாம் ரைட்டு. இந்த போராட்டத்தினால என்ன விளைய போகுது? நீங்கள் போய் பண்ண வேண்டியது என்ன? எல்லா கட்சி எம்பிக்கள் நீங்கள் தான் 40 எம்பிக்களும் பிரைம் மினிஸ்டர் சந்தித்து, ஐயா நாங்கள் இந்த பிஎம்ஸ்டிக்கு உடன்பட மாட்டோம், எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்கலாம். நிதி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் உடனே ரைட்டுப்பா ஒரு லெட்டர் இருக்குது பார்க்குறீங்களா, ஏற்கனவே நீங்கள் எழுதின லெட்டர் இருக்குது, இதுக்கு என்ன பதில்னு கேட்டால் என்ன பதில்? அதையும் தாண்டி நாடாளுமன்றத்தில் போய் நீங்கள் கேட்கலாம். நாடாளுமன்றத்தில் நீங்கள் கேட்பீங்களா? கேட்க முடியாது. கேட்டிங்கன்னா உடனே அவங்க லெட்டரை காமிப்பாங்க. ஐயா நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கீங்க, இந்த திட்டத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் கடிதம் எழுதிட்டீங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் போட்டு உடைச்சா எங்கே போய் மூஞ்ச வச்சுக்குவீங்க? அதையும் தாண்டி அரிக்காப்பட்டி மேட்டரில் பெருசாக நீங்கள் ஏன் உள்ளே பேசுனீங்கன்னா பிஜேபி அதையும் சொல்லும். பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டு அதை பண்ணலாம்னு சொல்லி ஒத்துக்கொண்டு எங்களுக்கு லெட்டர் அனுப்புனீங்கன்னு. எல்லாத்தையும் ஆதாரம் அவங்ககிட்ட இருக்குதுங்க. நீங்கள் ஆதாரம்லாம் எழுதி மாட்டிக்குவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு புது விளக்கத்தை சொல்லுவீங்க. ஸ்ட்ரெயிட்டாக பேசணும். அவர் அண்ணாமலை கேட்குற வேலையை ஸ்ட்ரெயிட்டாக பதில் சொல்லணும். அப்போ அண்ணாமலை வரலன்னா நீங்கள் தான் வளர்த்து விட்றீங்க அண்ணாமலையை. கொஞ்சம் யோசனை பாருங்கள். திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? அங்கே போய் உங்கள் எம்பி நவாஸ் கலி போய் பிரியாணி சாப்பிட எப்படி அலோவ் பண்ணீங்க? அதையும் தாண்டி 144 தடை உத்தரவு இருக்கும்போது எப்படி மூர்த்தி அவர்கள் அன்றைக்கி அண்ணா பேரணி போகிறாரு. இதை பார்த்த ஒன்று தானே நீதிபதி என்னங்க இது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு நியாயமாக பிஜேபிக்கு ஒரு நியாயமானு கேட்குறாரு. பிஜேபிக்கு வலிமையை கொடுப்பது யார்? ஒவ்வொரு இஷ்யூலையும் பிஜேபிக்கு வலிமையை கொடுப்பது யார்? நீங்கள் தான். பாருங்கள், நீங்கள் பண்ணுறீங்கன்னு உங்களை கேட்குறாரு. தேவையில்லாமல் பாசிச பாஜக எப்படி உள்ளே வராமல் இருக்கும்? அண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு பேசக்கூடிய தைரியம் எப்படி வந்தது? அண்ணாமலை அவர்கள் என்னை தொட்டுப்பார், சீண்டிப்பார் அப்படிங்கிறாரு. எல்லா ரெக்கார்டையும் வச்சுருக்காங்க. அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியல.
ராஜா வெளிப்படையாக மத மோதலை தூண்டுகிற வகையில் பேசி கொண்டிருக்கிறார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாதா? சாதாரண ஆளுங்க மேலெல்லாம் நடவடிக்கை, திராவிட மாடல் தானே, யாருக்கும் அஞ்ச மாட்டோம், எங்கள் ஸ்டாலினை எதிர்த்தால் ரைட்டுங்க. ராஜா ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. கனிமொழி அவர்களாச்சும் திமுக குடும்பத்தையாகட்டும் எல்லாத்தையும் கேவலமாக பேசுகிறாரு, மத மோதலை தூண்டுகிறார். இதுவரை ஏன் ராஜா அவர்கள் மீது நடவடிக்கை பாயவில்லை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் இந்த அச்சம்? நீங்கள் தான் சொல்கிறீங்களே, அச்சம் என்பது மடமேடா, அஞ்சாமல் திராவிடர் உடமேடாங்கிறீங்க. இதான் நீங்கள் திராவிடர் இயக்கத்தை வலுப்படுத்தக்கூடிய விஷயமா? நீங்கள் என்னைக்கு வேலை கையில் எடுத்தீங்களோ அன்னைக்கே உங்களுடைய கொள்கையிலிருந்து வலு தவறி விட்டீர்கள். அதாவதுங்க, நீங்கள் பெரியாருக்கும் உண்மையாக இல்லை, உங்களை நம்பக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் உண்மையாக இல்லை. எதுக்கு இந்த இரட்டை வேடம்? ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு சேகர் பாபு சொல்கிறாரு. இல்லை நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம்னு சிஎம் சொல்கிறாரு. சேகர் பாபு சொல்லுவது உண்மையா, நீங்கள் சொல்லுவது உண்மையா? நமக்கு ஒன்றுமே புரியல. முருகன் மாநாடு நடத்துவது அப்படிங்கிறது தந்தை பெரியாரின் கொள்கையான இது வரைக்கும் யாருக்கும் பதில் இல்லை. சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை ஆரம்பிச்சப்போ அதை ஏன் கண்டுக்கலன்னா அதுவும் பதில் இல்லை. என்ன தமிழ்நாட்டில் பிரச்சனை? நீ அண்ணா சாலைக்கு வா, நீ அங்கே வா, இது ஒரு பிரச்சனையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இதுவா பிரச்சனை? இப்போ 2 பேர் பர்சனல் சண்டையில் திமுக ஐடி விங்கு எலன் மஸ்க்கு பணம் கொடுக்குறாங்க, அண்ணாமலை கொடுக்குறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, நேற்று கெட் அவுட் மோடின்னு சொல்கிறது பெரிய லெவலுக்கு வருமா, கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்கிறது பெரிய அளவுக்கு வருமானா? சின்ன குழந்தையை கேட்டால் கூட தெரியும் கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்கிறது தான் பெரிய விஷயம் வரும். ஏன்னா ஒன்றிய அரசு 12-15 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்காங்க. நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட்டு என்னை தொட்டுப்பார் அப்படிங்கிறாரு. அண்ணாமலையை உங்களுக்கு தொட முடியுமா? கொஞ்சம் யோசனை பாரு. அண்ணாமலை மேலே ஏதாவது ஒரு போலீஸ்க்கு கூப்பிட்டு போய் விசாரிக்க முடியுமாங்க உங்களால்? அவர் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கார். ஏன் இதே ஜெயலலிதா இருந்தால் பண்ணியிருப்பாங்களா? மக்கள் ஜெயலலிதா அவர்களையும் இன்றைக்கி ஸ்டாலினையும் எப்படி எடை போடுவாங்க? இதே என்னை தொட்டுப்பார் சீண்டிப்பாருன்னா உள்ள தூக்கி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ராஜா இந்த அளவுக்கு பேசணும், ஜெயிலில் தான் இருந்திருக்கணும். நீங்கள் அச்சப்படுறீங்க. அப்புறம் கேட்டால் நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். யாருக்கும் எப்படி பயப்படாமல் இருப்பீங்க? மடியில் கனம் இருக்குது, வடியில் பயம் இருக்குது. கேட்டால் அதிமுக பயப்படுது. ஆமாம், அதிமுக பயப்படுது. அதிமுக ஊழல்கள்லாம் நிறைய பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் சார் சொன்னீங்க. எத்தனை பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க? 2 பேர் மேலே தானே போட்டிருக்கீங்க. ஏன் இந்த தயக்கம்? ஊழல் மணி ஆகிவிட்டார் வேலுமணி. நீங்கள் இப்போ அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி முதல்ல நீங்கள் யோக்கியமே இல்லைன்னீங்க, இப்போ அவர் யோக்கியங்கிறீங்க, தியாகிங்கிறீங்க. மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இதை எல்லாத்தையும் மறந்துட்டு மக்கள் திராவிட மாடலுக்கு 2024 போய் ஓட்டு போகணுங்கிறது எந்த விதத்தில் நியாயமும் தெரியல. யாராவது ஒருத்தர் புதுசாக வந்துடக்கூடாது. வந்துட்டால் திராவிட மாடல், ஐயோ திராவிட மாடல்னு அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அதாவது பிஜேபியுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சு மக்கள் பிஜேபியை புறக்கணிக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இந்தியாவில் வெகு விரைவில் புறக்கணிப்பார்கள். அதே போல் திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சியை பற்றி மக்களுக்கு தெரியும். மக்கள் அதுக்கு ஊடு விழா பண்ண தயாராகி விட்டார்கள். நீங்கள் பாருங்கள், கூட்டணி பலத்தால் ஓடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த கூட்டணி கணக்கு மாறும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.